கைஸ் உண்மையில் ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். துபாய் வந்து இத்தனை நாள் எப்படி பார்க்காம என்னன்னு தெரியல. எஸ், நான் வந்திருக்கிறது முகமது பின் ரஷீத் லைப்ரரி வந்திருக்கேன். இது யூஏஇல இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. சூப்பராக இருக்குல்ல. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தோன்னே இந்த பேக் சைடில் அந்த ஸ்டெப்பு இருக்கும். அந்த இடத்துல வந்து நின்ட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கு பக்கத்துலேருந்து உங்களுக்கு நிறைய ஏஐ மூலமாக வீடியோஸ்லாம் வரும், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த லைப்ரரி வந்து மொத்தமாக 7 ஃப்ளோரும் 9 லைப்ரரியும் இருக்கும். இதுதான் புக்ஸு. இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் வரும். ஓகே, நீங்கள் எந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சுற்ற அது ஸ்டோரி ஆகும். 7th ஃப்ளோர் மியூசியம். துபாய் எப்படி வளர்ந்தது, அந்த காலத்தில் இருந்த ஃபோட்டோஸு, இல்லை இப்போ எப்படி இருக்குது ஃபுல் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஒரு முக்கியமான சில அந்த திருக்குறள் இதை மேலே இருக்கும். தமிழை பற்றி ஏதாச்சும் எழுதியிருக்காங்களா இருக்குதான்ட்டு பார்ப்போம். அதுக்கு வேர் இஸ் தமிழ் கிடைச்சிருச்சு. தமிழில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். பிறர் மீது குற்றம் சாட்டி தனது இதுதான் க்ரீக் லைப்ரரியை பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா க்ரீக்கோட இந்த அழகான ஒரு பிளேஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ரோ கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்டா சேனலை ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அழகான ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க.